சென்னையில் உள்ள சிஎஸ்ஐ ரெய்னி செவிலியர் பள்ளி மற்றும் மருத்துவமனை மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை ராயபுரத்தில் உள்ள சிஎஸ்ஐ ரெய்னி மருத்துவமனை கடந்த 137 ஆண்டுகளாக மக்களுக்கு மகத்தான மருத்துவ சேவையாற்றி வருகிறது. இந்த மருத்துவமனை சார்பில் நடத்தப்படும் செவிலியர் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை சார்பில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீம் மூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கினார். நம்மளை எல்லா வகையிலையும் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது ஒன்றே ஒன்று கல்வி. அதை எங்கள் முதல்வர் முழுதா நம்புறார். அதனாலதான் எங்களுடைய பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு வருடத்திற்கு 44,000 கோடியை ஒதுக்கீடு செய்கிறார். அதுக்கடுத்து கல்விக்கு அடுத்து சுகாதாரம் மிக மிக முக்கியம். அதுக்கு 18,000 கோடியை கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 18,000 கோடியை ஒதுக்கீடு செய்து இந்த கல்வியும் சுகாதாரத்தையும் இரு கண்களாக பாவித்து இந்த கல்விக்கு செய்யக்கூடியது செலவல்ல, இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த லேப்டாப் மூலமா நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் என்ன ஆவீங்க, இன்னும் மென்மேலும் பல உயரத்திற்கு நீங்க எட்டுவீர்கள். மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட இந்த இலவச மடிக்கணினி வழங்கும் திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும் என்றும் இதற்காக மருத்துவமனை நிர்வாகத்தினர் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். இன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு 47 ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் இன்னைக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு அவர் சீஃப் மினிஸ்டர். ரொம்ப நன்றியோடு இருக்கிறோம். ஏன்னா இந்த சின்ன பிள்ளைங்க புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து சாதாரண மக்கள், அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றாங்க, ஆட்டோ டிரைவரா இருக்காங்க. அப்படி சூழ்நிலையில இருந்து ஒருவேளை நர்சிங் படிச்சா நமக்கு நல்ல வேலை கிடைச்சிரும்னு சொல்லி அப்படி வந்திருக்கிற அந்த அப்பேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் இது கொடுக்கும்போது ரியலாவே ஒரு புவர் பீப்புளுக்கு, ஒரு ஏழை மக்களை சார்ந்த அவங்களை கண்ணோக்கி பார்த்து அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்டாகத்தான் நாங்க இதை பார்க்கிறோம்.